ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சுங்க. விநாயகர் சதுர்த்தின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது கொழுக்கட்டையும் சுண்டலும் இல்லைங்களா? பட்டு விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டைகளும் சுண்டலும் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க. விதவிதமான விநாயகர் சிலைகளும் ரொம்ப ஃபேமஸுங்க. அவர் எப்படி பண்ணாலும் அழகாக இருப்பாருங்க. மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் அழகாக இருப்பார், மண்ணில் செஞ்சாலும் அழகாக இருப்பார், வித்தியாசமான வடிவங்களில் இருப்பாருங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக இருக்கும். புல்லட் ஓட்டுற மாதிரியெல்லாம் விநாயகர் சிலைகளை இப்போ ரீசண்டாக பார்த்தேன். ரொம்ப அழகாக இருப்பாருங்க. எனக்கு அந்த விநாயகர் சிலைகளை கலெக்ட் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எங்கள் வீட்டில் ஒரு கலெக்ஷன் இருக்குது. வித்தியாசமான விநாயகர் சிலைகள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது அப்படியே இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அந்த விநாயகர் சிலைகளெல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு இப்போ இந்த வீடியோ பண்ணுறேங்க. அது எங்கே வாங்கினேன், அப்புறம் சில சுவாரஸ்யமான கதைகளும் இருக்குது. இது போக நிறையா விநாயகர் சிலைகளும் எங்கள் வீட்டில் இருக்குது. அது அப்படியே உங்களுக்கு காமிக்கலான்னு இந்த வீடியோ பண்ணுறேங்க. வாங்க எங்கள் வீட்டு விநாயகர் சிலைகளெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது எங்கள் அம்மா வீட்டு பூஜை அறையில் இருக்கிற ஒரு குட்டி வெங்கல விநாயகர். இவர் ரொம்ப சின்ன சைஸு, நம்ம கட்டை விரல் அளவு தாங்க இருப்பார். கைக்குள்ளே அடக்கமாக வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன அழகான வெங்கல விநாயகர். இவரை நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்க்குற விநாயகர். இவரை நான் பயபக்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டது இல்லைங்க. இவரை வச்சு நல்லா விளையாண்டுருக்கேன் நான். நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது குட்டி குட்டி சொப்பு சாமான்கள் வச்சு விளையாடுவோம் இல்லைங்களா? அப்போ இவர் ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கிறங்காட்டிக்கு எங்களோடவே நிறையா விளையாட வந்திருக்கிறாரு. இவரை வச்சு நல்லா விளையாண்டுருக்கிறேன். குட்டியாக வீடு கட்டி அதில் இவரை வைக்கிறது, கோவில் கட்டி இவரை வைக்கிறது, அழகழகாக அந்த குட்டி சொப்பு சாமான்களில் சமைக்கிற மாதிரியெல்லாம் விளையாடும் போது இவரை பக்கத்தில் வைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப நல்லா ஜாலியாக இவருக்கூட விளையாண்டுருக்கிறேன். ஸோ இவர் தான் நான் விநாயகர் சிலை கலெக்ட் பண்ணுறக்கே காரணமானவர். ஸோ இந்த அழகான விநாயகர் சிலை எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான விநாயகர். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டாக வாங்கின அந்த அழகான விநாயகர் சிலையை பார்க்கலாங்க. அவர் எங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிறாரு. என் ஹஸ்பண்டுக்கும் விநாயகர் ரொம்ப பிடிக்கும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அவருக்கு ரொம்ப ஃபேவரட். நான் என் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்த கிஃப்ட்டு விநாயகர் சிலைங்க. இந்த அழகான சில்வர் கலர் விநாயகர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இவரைத்தான் நான் என் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்டாக கொடுத்தேன். இவர் இப்போ அழகாக எங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிறாரு. அடுத்தது ஒரு அழகான வெங்கல விநாயகர் சிலை. அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக ஜம்முன்னு கால் நீட்டி உட்கார, 2 பேர் அவரை அழகாக வச்சு பல்லக்கில் தூக்கிட்டு எல்லா பக்கம் போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விநாயகர் சிலைங்க. அப்படியே பார்க்கவே ஜம்முன்னு இருக்கிறாரு. இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு சமயம் மூணார் டூர் போயிட்டு திரும்பி ரிட்டன் ஆகிட்டுருக்கும்போது, எங்கள் ஊருக்கு ரிட்டன் ஆகிட்டுருக்கும்போது நான் பார்த்தேன் இந்த சிலையை. ஒரு நல்ல ஒரு ஆன்டிக் பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிற அந்த கடைகளில், அந்த மாதிரி கடை எங்கே பார்த்தாலும் உள்ளே போய் ஒரு பார்ப்பேன். அங்கே பார்த்தேன், இவரை ரொம்ப பிடிச்சிருச்சுங்க எனக்கு. உடனே வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு இவரை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். நல்லா ஹெவியாக இருக்கிறாரு, 2 கை வச்சு தான் தூக்க முடியும், நல்ல வெயிட்டு. ஸோ இப்போ அங்கே வச்சிடலாம் அவரை. இவர் எப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு, பல்லக்கில் எல்லா பக்கம் தூக்கிட்டு போகிற மாதிரி. இவர் எங்கள் வீட்டுக்கு வந்த வருஷத்துலேருந்து தொடர்ந்து ஒரு 3-4 வருஷம் நாங்களும் நல்லா சூப்பராக நிறையா ஃபாரின் டூர் போனோங்க. நல்லா ஹாலிடேஸ் போனோம். அதனாலேயே எனக்கு இவரை ரொம்ப பிடிக்குங்க. அடுத்தது இவர் ஒரு கையில் கொடை, ஒரு கையில் கமண்டலத்தோட ரெடியாக இருந்தார். இவரை நான் மகாபலிபுரத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தேங்க. நல்லா மகாபலிபுரம்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஆன்டிக் ஷாப்பில் இவரை பார்த்தேங்க. புறப்பட்டு ரெடியாக நின்றுட்டு இருந்தார் கொடையும் கமண்டலத்தோடு. வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலான்னு கையோட கூப்பிட்டுட்டு வந்து, அப்புறம் இவர் எங்கள் வீட்டுக்கு வந்த அந்த வருஷம் நிறையா கோவில் குளம்லாம் போனோம். ஒரு ஜாலியாக நிறையா டூர் போனோம். ஸோ இவரும் நல்லா ராசியான விநாயகர். அடுத்தது இவர் 5 தள நாகம், அது மேலே யானை, அந்த துதிக்கை மேலே இவர் ஒத்த காலில் நின்று நர்த்தனம் ஆடுறாரு, அழகாக டான்ஸ் ஆடுறாரு சந்தோஷமாக. இவருக்கு வாத்தியங்கள் வாசிக்கிறாங்க. ஒருத்தங்க மிருதங்க வாசிக்கிறாங்க, ஒருத்தர் ஹார்மோனியம் வாசிக்கிறாரு, ஒருத்தர் தபேலா, ஒருத்தர் வீணை வாசிக்கிறாரு. ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆடலும் பாடலுமா.
ஸோ இந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் நல்ல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும்னு வேண்டி ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த சிலைகளை வாங்கினேன். இங்கே கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன். ஸோ நல்ல ஒரு ஹாப்பி மொமெண்ட், ஹாப்பி ஃபேஸ் கணேசா மூர்த்திஸ். ஸோ இவங்களும் எங்கள் வீட்டுக்கு நான் வரவழைச்சிட்டேன். அப்புறம் இவர் சின்சியராக புக்கை கையில் வச்சுக்கிட்டு கவனம் சிதறாமல் ஆடிக்கிட்டே படிச்சுட்ருக்கிற இவர் ஸ்ரீரங்கம்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாருங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிற அந்த வருஷம் ஸ்ரீரங்கம் கோயில் போயிருந்தேன். சாமியெல்லாம் வேண்டிட்டு வெளியே வர கோபுரத்துக்கிட்ட இவரை பார்த்தங்க. ரொம்ப கவனமாக புக்குங்களே கவனத்தை வச்சுக்கிட்டு யாரையும் பார்க்காம படிச்சுக்கிட்டே இருந்தார். சாமி, இப்போ நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி உடனே கூப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. கூப்பிட்டு எங்கள் பையன்கிட்ட சொன்னேன், தம்பி இவர் படிக்கிற மாதிரி சின்சியராக படித்து மார்க் எடுத்துரு சாமின்னு. இவர் வந்த நேரம் சூப்பருங்க. என் பையன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அபோவ் 90, ஒரு சப்ஜெக்டில் சென்டம் கூட வாங்கினார். ஸோ சூப்பராக இவர் வந்த நேரம் அருமையான நேரம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சின்சியாரிட்டி குறைஞ்சி அப்பப்போ புக்கை கீழே வச்சிட்றாருங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சாமின்னு சொல்லியிருக்கிறேன். இவர் தாங்க எங்கள் வீட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறாரு. இன்னும் இருக்கிறாங்க, வாங்க அவங்களையும் பார்த்துடலாம். இவர் எங்கள் வீட்டு ஆடிட்டர், கணக்கு பிள்ளை. எங்கள் வீட்டு கணக்கு வரவு செலவெல்லாம் இவர் தான் பார்த்துக்கிறாரு. எங்களை விட குழம்பி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம பிரதமர்ஜி கலர் கலராக நோட்டை மாற்றி ஏடிஎம் வாசலில் நம்மெல்லாம் குழம்பி போய் நின்னோம் இல்லைங்களா, அந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு வந்தாருங்க. நம்ம தான் குழம்புனோன்னா இவர் அதை விட குழம்பி போய் கன்னத்தில் கையை வச்சவர் இன்னும் கன்னத்துலேருந்து கையெடுத்த பாடில்லாமல் உட்காந்து யோசிச்சுட்ருக்கிறாருங்க. வீட்டு வரவு செலவும் நாட்டு வரவு செலவும் ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறார். அவருக்கே ஒன்றும் புரியலன்னா பாருங்களேன். அப்புறம் இந்த விநாயகர் எங்களுக்கு கிஃப்டாக கிடச்ச விநாயகர். எங்களுக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும்னு என் சிஸ்டர் அவங்க ஒரு வெட்டிங் டே அப்போ கிஃப்டாக இந்த விநாயகர் கொடுத்தாங்க. விநாயகர் மட்டும் எங்கள் வீட்டில் நிறையா இல்லைங்க. அந்த யானை முகத்தவன் மட்டும் இல்லை, யானை சிலைகளும் நிறையா இருக்குது. இந்த கூட்டமாக இருக்கிற இந்த யானை சிலை தாய்லாந்து யானைகள். இது நாங்கள் தாய்லாந்து டூர் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப அழகான இந்த யானை சிலைகள் கூட்டமாக அப்படியே குரூப்பாக நிற்கிறாங்க. இது மரத்தில் அப்படியே செதுக்கி செஞ்சது. இது மரத்தாலான ஒரு உடனுக்கு கிராஃப்ட் ஒர்க். இது ரொம்ப அழகான இந்த இது தாய்லாண்டுலேருந்து வாங்கிட்டு வந்தோம். கீழே அந்த ஃப்ரேம்லேயும் அந்த ஸ்டாண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா யானை படங்கள் அப்படியே கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த யானைகள் நம்ம நாட்டு யானைகள், கேரளா யானைகள். கேரளா போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் அப்படியே லைனாக நடந்து போகிற மாதிரி ஒரு அழகான மரத்தால் செஞ்ச சிலை இது. மேலே இருக்கிறது அந்த யானை முகமும் கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தோம். செவத்தில் மாட்டி வச்சுக்கிற மாதிரி அந்த நல்ல ஒரு யானை முகம். அப்புறம் இது எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற ஒரு லைட் ஃபிட்டிங். அதுலேயும் அந்த விநாயகர் ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கிறோம். டோர் ஹேண்டில் நல்ல பிராஸால் ஆன டோர் ஹேண்டில், யானை தந்தன் டிசைனில் விநாயகர் சிலைகள் பதித்த மாதிரி ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் டோர் ஹேண்டில் அது. ஸோ எங்களுக்கு பிடிச்ச விநாயகர் அந்த டோர் ஹேண்டில்லையும் இருக்கிறாருங்க. இவர் குட்டியாக அழகாக செம்பருத்தி பூவிலேருந்து அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி ஒரு விநாயகர். இவர் எங்கே இருக்கிறாருன்னா எங்கள் காரில் இருக்கிறாருங்க. ஸோ எங்கள் வீட்டு விநாயகர் சிலையெல்லாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பார்த்தீங்க. இன்னும் இருக்கிறவரை மீதி இருக்கிற சிலைகளை நான் ஹோம் டூர் ஃப்யூச்சரில் போடுறப்ப காமிக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எந்த சிலை எது பிடிச்சிருக்கு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.